ஓகேவா? ஓகே. தமிழகத்தின் விடிவெள்ளி இப்போ ஷேக் ஆகுதா? அதான் நான் நின்னாலே ஷேக் ஆகுதான்னு பார்த்தேன். தமிழகத்தின் விடிவெள்ளி தமிழர்களுக்கு எங்கெல்லாம் இந்த பாதிப்புனாலும் தன்னோட அத்தனை வேலையை வந்து நிக்கிற, முன்னாடி நின்று தமிழருக்கு உதவி செய்யற, அவரை எப்படி கடவுள்னு சொல்றதா, அப்பான்னு சொல்றதா, அண்ணன்னு சொல்றதா எனக்கு தெரியல, திருமாவளவன் அவர்களை அத்தனை பேரும் கைத்தடுங்க. அத்தனை பேர் ஒரு கைத்தட்டல் கூட இல்லாம இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனிதர் இருக்கிறனால நம்ம தமிழர்கள் நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கெல்லாம் இடையில ஒரு 10 வருஷம் முன்னாடி தமிழ் பிரச்சனை, தமிழும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் துணிஞ்சு நின்று எனக்காக போராடி இன்னைக்கு கில்ட காப்பாத்துனது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழங்கையில் இருக்க காரணம் அந்த மாமனிதர் தான். அந்த மாதிரி மனிதன் கூட நின்று பேசுறதுக்கே எனக்கு பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவர் நீண்ட ஆயுளா இருக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை ஒன்று இருக்கு, அந்த இடத்துல சொல்ல முடியல, அவர்கிட்ட தான் சொன்னேன். அந்த ஆசை நிறைவேறணும் நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி வேல்முருகன் அண்ணன் அவர்கள், அவர்களுக்கும் வந்து, ஏன்னா தமிழர் அப்படின்னா இன்னைக்கு இந்த இலங்கை இந்த இரவு பறவை படத்துக்காக அவங்களை கூப்பிட்டு சரியான ஒரு 2 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மிக மிக அற்புதமான ஒரு 2 பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் கூட இப்போ கோவாவில் இருக்கணும், ஆனா அங்க வந்தது காரணமே இந்த 2 சிங்கங்கள் இருந்திருக்கு. இந்த சிங்கம் கூட நாங்க நிக்கணும் அப்படிங்கிறது தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இலங்கை தமிழர்களுக்காக எப்போ எப்போ அந்த பிரச்சனை வந்து அத்தனை நேரம் போராடின திருமாவளவன் அண்ணன் அவர்கள், அது வந்து எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் ஜெயிச்சமா தோத்தமானதான் நமக்கு தெரியாது, ஆனா ஜெயிப்போம். தமிழர்கள் ஜெயிச்சே தீர்வோம். எந்த கட்டத்திலையும் எங்கேயும் நம்ம தமிழை தோக்க மாட்டோம். வந்தாலும் வாழ வைக்கிறதுக்காக நம்ம வந்து பெட்ரூம் ஓட்டு வெளியே வந்து படுத்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாம வந்தது யாரும் இருந்தாலும் வெளியே வச்சுட்டு நம்ம உள்ள இருக்கணும். உள்ள இருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். இலங்கையில வந்து பாத்தீங்கன்னாக்க முதல்ல தமிழர்கள் தான் இருந்தாங்க, அப்புறம் வடநாட்டுல இருந்து வந்து உட்காந்துட்டு அவங்க எல்லாம் விரட்டிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் அகதியாக ஆயிட்டாங்க. எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை சகோதரிகள் என்ன மாதிரி கொலை பண்ணாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கண் கலங்கணும். நானே இலங்கைக்கெல்லாம் போயிருக்கும்போது நான் பார்த்தேன். அந்தந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. வாழ்றதா சாகிறதான்னு தெரியல. எல்லாரும் ஒரு நாள் சாவோம், ஆனா தமிழகத்துக்காக குரல் கொடுத்து சாகிறோம் இல்லையா, அதுதான் பெருசு. உலகத்திலேயே மூத்த மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழை பிறக்கிறதே புண்ணியம். அதுவும் திருமாவளவன் மாதிரி கூட இருக்கிற இதுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பெரிய பாக்கியம். நான் ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் அண்ணன் அவர்கள் பழக்கம், 40 வருஷம் பழக்கம். என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. அதனால நான் வந்து அவர் அண்ணனையும் சொல்ல முடியாது, என்னோட சின்னவர். அப்பானையும் சொல்ல முடியாது, என்னோட சின்னவர். தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வம் தான் திருமாவளவன் அண்ணன் அவர்கள். அதுல எந்த மாற்று கருத்து எனக்கு கிடையாது. எல்லா பத்தியும் எனக்கு தெய்வம் திருமாவளவன் அண்ணன் அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பவும் நான் எப்பவுமே சொல்லுவேன். இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு போன மாசம் 25ஆம் தேதி டி நகர் டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒரு லெட்டர் ஒன்று காமிச்சாங்க, என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு. உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றது யாரு? போலீஸ். பாதுகாக்க வேண்டியது யாரு? போலீஸ். ஆனா நான் சாகுறேன்னு பயப்படல. அவங்க சொன்னாங்க இது மாதிரி நீங்க வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் வண்டியில ஆயுதம் வச்சிருப்பேன் சார், வெட்டுவேன் எவன் வந்தாலும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் தமிழன், தூத்துக்குடி தமிழன், வெட்டுவேன் எவன் வந்தாலும் வெட்டுவேன், பயப்பட மாட்டேன் சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க இல்லை நீங்க வெளியே வராதிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன்னா, அத்தனை பேரையும் என் டைரியில் எழுதி வச்சிருக்கேன். யார் யார் எனக்கு எதிர்ப்பு பண்றாங்களோ, யார் யார் என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களோ அத்தனை பேரை எழுதி வச்சேன். ஒருவேளை எனக்கு எதுனா ஆச்சுனாக்க, இன்னைக்கு வந்து வெளியூருக்கு ஷூட்டிங் போறதுக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்த காரணம் எங்க அண்ணன் முன்னாடி திருமாவளவன் அண்ணன் முன்னாடி நான் சொல்லணும். ஒருவேளை ஆம்சாங் மாதிரி ஆயிடுச்சுன்னா, போட்டு தள்ளிட்டாங்கன்னா, அவ்வளவு ஈஸியா போட்டுற முடியாது. இருந்தாலும் போட்டுட்டாங்கன்னா எல்லாம் அண்ணன் திருமாவளவன் டைரியில் எழுதி வச்சிருக்கேன், உங்களுக்காகவே ஒன்று பார்சல் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு ஆபத்துனா நீங்க தான் பின்னாடி நீங்க பார்க்கணும். இந்த இடத்துல நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு வேற யாரும் இல்லை, நீங்க தான், எல்லாரும் நீங்க தான். என்னை வந்து சும்மா தொட்டுட்டு தான் போயிட முடியாது. அப்படி தொட்டா அதுக்காக வேறைய பெரிய விலை கொடுக்கணும். ஒருத்தன் கூட வீட்டில் குடும்பத்தோட வாழ மாட்டான், அது பெரிய இது இருக்கணும். இப்போ வந்து இந்த படத்தை பற்றி பேசுறேன், ஏன்னா உங்க உணர்ச்சி வசப்பட்டேன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து டைரக்டருக்கு முதல்ல கை தட்டுங்க. ஏன்னா ஒரு அற்புதமான படம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த இலங்கை தமிழர்கள் பற்றி சொல்லணும்னு ஒரு நினைச்சாங்கல்ல, அதுக்கே ஒரு ஆன்சர், ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா யாருக்குமே அது வரல. பணம் இருக்கிறவங்களாம் பீரோவில் கொண்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லை அண்டர் கிரவுண்ட்ல எடுக்கிறாங்களா தெரியல. ஆனால் பணம் இல்லாதவங்க தமிழர்களை வாழ்த்தணும், தமிழர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த வேதாஜி பாண்டியன் அவர்களும்
அந்த தயாரிப்பாளர் அவர்களும், இந்த கேமராமேன் சார் அவர்களும், இதில் இசையமைப்பாளர்களும், எடிட்டர்களும், இதில் தொழில் செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி, ஏன்னா திருமணம் 2 மணிக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், 3 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். அவரை பேச அவர் கடலூர் போனோம், அவர் 4 மணிக்கு கடலூர்ல இருக்கணும். அதானே உங்க ஒரு ஹெலிகாப்டர் வாங்கிக்கங்க அப்படின்னு கேட்டேன். ஹெலிகாப்டர் செல்லுன்னு போயிடலான்னு கேட்டேன். அதனால சொன்னேன். அதனால அர்ஜென்டா பேசாம இந்த பேச்சை இத்துடன் நான் நிறைவு செஞ்சுட்டு, எப்பவும் சொல்ற மாதிரி உலகத்திலேயே இந்தியா தான் மிகப்பெரிய நாடு, புண்ணியமான நாடு. அதை விட பெருசு தாய். நம் தாய் அம்மா அம்மானி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை வாட்டி அவங்க அம்மானி கத்துறாங்களோ, அதை நம்ம பிள்ளை பிறந்ததுக்கு அம்மா அம்மானி நம்ம சொல்றது இல்லை. ஏன்னா அம்மாவை சொல்றான் பணத்துக்காக. அது இல்லாம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி தாயை மதிங்க. தாயை மதிச்ச மட்டும்தான் தலைநிமிர்ந்து வாழ முடியும். அந்த தந்தையும் தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தாங்க, ரொம்ப அற்புதம். அந்த பாடலாசிரியர் வந்திருக்காரு, அது உண்மையிலே ஒரு கைத்தட்டலாம். உண்மையிலே சூப்பர். தந்தையை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருந்தாரு. அந்த தாயும் தந்தை வணங்குங்க, எல்லாத்துக்கும் மேல தமிழை வணங்குங்க. தமிழ் தான் உலகத்திலே மூத்த மொழி. எந்த நாட்டுல போனாலும் சரி மாடு அம்மானு தான் சொல்லுது. நம்ம காதடிச்சா ஓம்னு தான் சொல்லுது. கடல் அலையில போனாலும் தமிழ் தான் பேசுது. எல்லா உயிரினமும் தமிழ் 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 தான் பேசுது. அந்த தமிழனா பிறந்திருக்கிறது பெரிய கொடுப்பனை. அது மாதிரி திருமணம் மாதிரி ஆளு அவங்க கூட நம்ம இருக்கிறது அதை விட பெருமை. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெல்லே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். வணக்கம். பேச வேண்டிய எல்லாமே ஜாக்கிரதை பேசுறாரு. ஏன்னா புரட்சி புயல், எழுச்சி புயல், மக்கள் புயல், புயலோ புயல் என்று பேசிட்டாங்க. என்னன்னா 2 பேருமே பேச்சு புயல். அண்ணன் திருமாவளவனும் சரி, வேலுமனும் சரி, 2 பேருமே புரட்சி புயலுங்கிறத பேச்சு புயல். சட்டசபையில பேசினா சும்மா டப்பா டான்ஸ் ஆடுங்க. அண்ணன் வேலுமணி பேசினா அதிகமா கேட்பேன் நான். அது மாதிரி திருமாவளவன் எங்க பேச கேட்பேன். என்ன காரணம், இந்த வேளாட்சி பாண்டியத்தை பத்தி பேசணும். இந்த படம் பார்த்தா இரவு பறவை வந்து நான் அந்த படத்தை பார்க்கும்போது என்னத்தை எடுக்க போறாரு, ஒரு 4 வருஷமா 3 வருஷமா கஷ்டப்படுறாரு, எப்படி கொண்டு வர சொல்லி ஒவ்வொரு நடையும் என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து தனியா வருவாரு. பார்ப்போம் வாங்க வேலை பண்ண எப்படிங்கிறத 3 வருஷமா அந்த படத்தை அவர் கஷ்டப்பட்டு எடுத்து இன்னைக்கு நிப்பாட்டி இருப்பாருங்க. கடலூர் மாவட்டத்தினால உங்களுக்கு ஒன்று சொல்றேன், வெள்ளம், புயல், காற்று, மழை என்னன்னா எப்ப பார்த்தாலும் வானிலை அறிவிக்கும் போல கொஞ்சம் கடலூர் மாவட்டம் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் நாகப்பட்டினம் மாவட்டம், சேப்பாக்கம் வந்து நான் தஞ்சாவூர் மாவட்டம், கோடாச்சேரி, திருவாரூர். எனக்கு 5 வயசு 6 வயசுன்னு பாத்தீங்கன்னா புயல்னா நாகப்பட்டினம் கொடி ஏற்றிடுவாங்க, மழைனா கொடி ஏற்றிடுவாங்க. எதுவாக அந்த மீனவர்கள் முழுக்க அப்படியே கடலூர் மக்கள் அப்படியே அற்புதமா எடுத்திருக்காரு. எங்களுடைய சங்கத்து சார்பா நான் சொல்றேன், மனப்பூர்வமா வேலை பண்ண நான் பாராட்டுறேன். என்னன்னா ஒரு தைரியமா யாரோட உதவி இல்லாம இண்டிவிஜுவலா அவரே படத்தை எடுக்கும்போது கோயம்புத்தூர்ல படம் சொல்லி கூட போய் ஏமாத்தி கோயம்புத்தூர்ல சண்டை போட்டு பெரிய பிரச்சனை வந்து வர வச்சு பஞ்சாயத்து பண்ணி வர வச்சேன். நினைச்சாலே அவரை எதிர்க்கணுமா வேலை பண்ணியேன். ஆமா, அதனால பாத்துங்க, இவருடைய முயற்சி தான் இன்னைக்கு கடலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்திருக்கு. எல்லாருமே கை தட்டுங்க. ஏன்னா இவர் ஒரே மனிதன். நல்லா பாருங்க, நான் பேசணும் பேச மாட்டேன், சும்மா பேச மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். என் சங்கத்தோட ஒவ்வொரு ஆளும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் சொல்லி தான் பேசுவேன். இவர் வரையார் ஒவ்வொரு நாள் தனியே 7 மணி 8 மணி வந்து நின்று எப்படியாவது ஜெயிக்கிறார். இன்னைக்கு வந்து ஒரு புரட்சி தமிழனையும் ஒரு புரட்சி தமிழன் 2 பேரை கொடுத்து வச்சு இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிடுறாருன்னா இந்த படம் கண்டிப்பா சக்சஸ் பண்ணு. காரணம் நல்லா இருக்கு படம். நீங்க நான் தான் சொன்ன படம் பார்க்கும்போது எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு. என்ன காரணம், 1989 நினைக்கிறேன். இங்க விருதுப்புலி வந்து ஜக்கரேகன் வந்து மாத்தியாவை சுட்டு போனாங்க. நினைக்கிறேன் மாத்தியாவுங்கிறவங்க தான் ஜக்கரை சுட்டு போனாங்க. அப்புறம் நான் வந்து திருவாரூர்ல கோடாச்சேரியில இருக்கேன். அப்ப 4 மணிக்கு எல்லாரையும் சுட்டு இட்டுட்டு வந்து எங்க ஊரு கோடாச்சேரி அப்படி வேலை போவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா எமகால் உள்ள இதுல இன்ஜின்லாம் திருட்டு போவாங்க. நான் 4 மணிக்கு எழுந்து பார்த்தா என்னடா அப்படி இவ்வளவு வேற 6 அடி ஓரம் பார்த்தா எல்லாமே விடுதலை பண்ணி ஓடினாங்க. ஏன் சொல்ல வரனா, இன்னைக்கு இந்த விடுதலை பண்ணிங்கிற ஒன்று இருந்ததுனால்தான் தமிழருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு. அவங்க இந்த அமைதி படமே ஒன்று அனுப்பாம இருந்திருந்தா இன்னைக்கு விடுதலை படி ஈழங்கிறது வந்து என்னைக்குமே அழிஞ்சது. காரணம்னா அந்த ஈழத்துல கொண்டு போய் அமைதிப்படை விட்டதுனால்தான் இந்த ராஜீவ்காந்தி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அதெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு இந்தியாவும் எல்லாம் சப்போர்ட் பண்ணும், தமிழ்நாடு சப்போர்ட் பண்ண சொல்லி இன்னைக்கு இலங்கை மக்கள் வந்து அப்படியே தத்துவமா எடுத்திருக்காரு வேலாஜி பாண்டியன். ஏன்னா அதிக நேரம் இல்லை, இருந்தாலும் இவருடைய மனசுக்கு இவருடைய எண்ணத்துக்கு இந்த படம் கண்டிப்பா ஓடணும். எல்லாருமே சப்போர்ட் பண்ண காரணம் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தனி மனிதன் தெரிஞ்சிருக்காரு, இவரு எல்லாருமே கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எல்லாத்தையும் இவர் தான் போயிருக்காரு. ஒவ்வொரு எடிட்டிங் தப்பி டிஏ ஷூட்டிங் கீட்டி ஒரு தனி மனிதன் போய் செஞ்சு பண்ணிக்காரு. அதனால இப்ப 2 புரட்சி போயின்னு பேசுவாங்க, 2 பேச்சு போய் பேசுவாங்க. இந்த படத்தை எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சேருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இந்த வேலாட்சி பாண்டியனுக்கு எங்களோட சங்க சார்பாக கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா தனி மனிதன் ஜெயிச்சது வந்து மிகப்பெரிய கடினம். இவர் தனியா சினிமாவில் ஜெயிச்சிருக்காரு. எங்களோட சங்க சார்பாக பார்க்க சொல்லி நன்றி, வணக்கம்.